ஹாய், நான் டாக்டர் லக்ஷ்மி. இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எது பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்கேன் தான். ப்ரெக்னென்சியில் க்ரோத் ஸ்கேன் எப்போ எடுக்கணும் அண்ட் இந்த க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுப்போன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் விஷயம், க்ரோத் ஸ்கேன் ப்ரெக்னென்சியில் எப்போ எடுக்கணும்னா 28 to 40 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் உங்களுடைய க்ரோத் ஸ்கேன் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதாவது 28 வாரத்துலேருந்து 40 வாரத்துக்குள்ளே உங்களுடைய க்ரோத் ஸ்கேனை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகிறது இருக்கும். பேஸ்ட் அப்பான் அவங்களுடைய சுகர், அவங்களுடைய பிபி வச்சு, அவங்களுக்கு ஏதாவது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி இருந்தால் ஸோ இதை வச்சு அவங்களுடைய க்ரோத் ஸ்கேன் வேரி ஆகிறது இருக்கும். அண்ட் இந்த க்ரோத் ஸ்கேன் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்ன விஷயம்லாம் தெரிய வரும்னா, முதல்ல குழந்தையோடைய சைஸ் அண்ட் வெயிட் தெரிஞ்சுப்போம். குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்கா இல்லை குழந்தை ரொம்ப பெருசாக இருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குழந்தையோடைய அமினோட்டிக் ஃப்ளூயிட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு, குழந்தையோட அமினோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் ரொம்ப குறைவாக இருந்தால் அதை ஒலிகோஹைட்ரோமினோசிஸ் சொல்லுவோம். இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அதை பாலிஹைட்ரோமினோசிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் குழந்தையோடைய பிளாசண்டல் பொசிஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பிளாசண்டா ப்ரீவியாக ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிப்போம். அண்ட் குழந்தையோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோடைய பொசிஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். டெலிவரி பிளானிங்க்கு குழந்தையோட ஹெட்டு வந்து டவுனில் இருக்கா இல்லை குழந்தை ப்ரீச் பொசிஷனில் இருக்கான்றதை இதில் நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டோப்ளர் எப்போ நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம்னா, எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கும் அம்பிளிக்கல் கார்டுக்கும் எப்படி போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டோப்ளரை சஜஸ்ட் பண்ணுவோம்.